Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 8 Bharat Ki Khoj. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it. Please share it with your friends. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number also. Please visit my website www.vijis.co.in. Now, let's move on with the lesson. So let's learn about chapter 3, Sindhu Ghati Sabhyata. Okay, so Sabhyata அப்படினா civilization, Sindhu, so Indus சொல்றோம் இல்லையா, சிந்து நதி, Indus Valley, Ghati அப்படினா வந்து valley. So Indus Valley civilization பத்தி ஜவஹர்லால் நேரு வந்து என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாப்போமா. Let us start reading. भारत के अतीत की सबसे पहली तस्वीर उस सिंधु घाटी सभ्यता में मिलती है. So பாரத நாட்டினுடைய அத்தீத் அப்படினா பாஸ்ட் இல்லையா, நம்ம வந்து சாப்டர் 1 and 2லே பார்த்திருக்கோம். அத்தீத் அப்படினா பாஸ்ட்னு. So இந்தியாவுடைய பாஸ்ட வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு सबसे पहले, the first and foremost picture, तस्वीर அப்படினா picture வந்து उस सिंधु घाटी सभ्यता में मिलती है. मिलती அப்படினா எங்க கிடைக்குது அப்படினு பார்த்தா, it is got from this Indus Valley civilization, जिसके अवशेष सिंध में मोहनजोदड़ो और पश्चिमी पंजाब में हड़प्पा में मिले हैं. So जिसके अवशेष, so अवशेष அப்படினா அதோட proof, அதோட photos pictures வந்து பர்టిక్యులரா அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஃபுல்லா சொல்லாம அங்க எங்க கிடைச்சிருக்கு அப்படினா சிந்துக்கே, so இண்டஸ் உடைய மொஹஞ்சோதோ அப்படினா மொஹஞ்சதாரோ சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து மொஹஞ்சோதடோன்னு சொல்றாங்க. और and பश्चिमी பஞ்சாப், பश्चिमी அப்படினா வெஸ்டர்ன் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஹடப்பா, சோ ஹரப்பன் அப்படின்னு சொல்றோம் சிவிலைசேஷன். சோ அதுல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. ओके, इन खुदाइयों ने प्राचीन इतिहास की समझ में क्रांति ला दी है. सो इन खुदाइयों, खुदाइयों அப்படினா இந்த எக்ஸ்கவேஷன்ஸ் இல்லையா, இதெல்லாம் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் நடந்து ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் தான் இதை வந்து எக்ஸ்கவேட் பண்றாங்க. ஸோ கண்டுபிடிக்கும் போது அது வந்து பிராச்சீன இத்திஹாஸ், நம்மளுடைய ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரிய வந்து தெரிஞ்சு கொள்ள முடியுது. கி சமஜ், சமஜ்னா we are able to understand. समझ में क्रांति ला दी. So it has really brought a revolution. क्रांति அப்படினா ரெவல்யூஷன் மாதிரி வந்து நமக்கு இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தெரியறது. ओकेवा, मोहनजोदड़ो और हड़प्पा एक दूसरे से काफी दूरी पर है. So you know இந்த மொஹஞ்சதாரோவும் ஹரப்பன் ஆர்கிடெக்சர் சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் வந்து एक दूसरे से ஒன்னுல இருந்து மற்றொன்று வந்து ரொம்ப தூரமா இருக்கு. काफी दूरी पर है. So there is a far distance knowledge between this मोहनजोदड़ो and हरप्पा. दोनों स्थानों पर इन खंडहरों की खोज मात्र एक संयोग थी. சோ இங்க வந்து சம்யோக் அப்படின்னா இட் இஸ் a சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ரெண்டு இடங்களும், தோனோ ஸ்தானோ அப்படின்னா இந்த ரெண்டு பிளேசஸ் இருக்கு இல்லையா, சோ அதோட டிஸ்கவரி அதான் வந்து இந்த வேர்ட் இருக்குல்ல, கட் ஹரோங் கி கோஜ் மாத்திர ஏக் சம்யோக், இட் வாஸ் a chance to discover these places actually. इस बात में संदेह नहीं कि इन दोनों के बीच में ऐसी ही बहुत से और नगर एवं अवशेष दबे पड़े होंगे जिन्हें प्राचीन मनुष्य ने बसाया होगा. சோ இங்க வந்து பிராச்சீன மனுஷ்ய, ஏன்ஷியன்ட் பீப்புள், அந்த சிவிலைசேஷன் டைம்ல வாழ்ந்துருப்பாங்க இல்லையா, சோ அந்த ஏன்ஷியன்ட் பீப்புளை குறிக்கிறதா பிராச்சீன மனுஷ்ய. சோ இப்ப இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இஸ் பாத் மே சந்தேக நஹி की. So संदेह, there is no doubt in that, little doubt அப்படின்னா no doubt in that. इन दोनों के बीच, இந்த ஹரப்பன் and மொஹஞ்சதாரோ சிவிலைசேஷன் இருக்குல்ல, சோ இது ரெண்டுக்கும் நடுவுல ऐसी ही बहुत से और नगर एवं अवशेष दबे, दबे அப்படின்னா buried,
சோ அதெல்லாமே வந்து அழிஞ்சு போயிடுச்சு இல்லையா. இட் ஹஸ் பீன் பரீட் அண்டர் கிரவுண்ட். எதெல்லாம் அவங்க வாழ்ந்த அந்த சிட்டிஸ் நகரங்கள். ஓகே, ஐசி ஹி பஹுத் சே और நகர், நிறைய நகரங்கள் சிட்டிஸ், அது கூடவே அவங்க செய்த அந்த ஹேண்டி ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா. சோ எல்லாமே வந்துட்டு அந்த ஏன்ஷியன்ட் பீப்புள், பிராச்சீன மனுஷனே பசாயா ஹோகா. சோ எல்லாமே அது கூடவே வந்து அழிஞ்சு போயிருக்கும். ரிமைன்ஸ் அதெல்லாம் தான் வந்து எக்ஸ்கவேட் பண்ணி இப்ப எடுக்கிறாங்க. ஓகே, यह सभ्यता विशेष रूप से उत्तर भारत में दूर दूर तक फैली थी. सो यह सभ्यता இந்த சிவிலைசேஷன் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து ஒரு ஸ்பெஷல் ரூபம் எடுத்து உத்தர் பாரத், ஸோ நார்த் இந்தியா முழுவதுமே தூர தூர தக் ஃபைலி அப்படின்னா வந்து ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் நார்த் இந்தியா வந்து இந்த சிவிலைசேஷன்ல தான் வந்து இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. ஓகே, सो அடுத்தது संभव है कि भविष्य में भी इस सुदूर अतीत को उद्घाटित करने का काम हाथ में लिया जाए और महत्वपूर्ण नई खोजें की जाए. So संभव है அப்படின்னா there is a chance, பவிஷ்ய இந்த மியர் ஃபியூச்சர்ல வந்து ஒரு டைம் வரலாம். எதுக்கு அப்படின்னா இஸ் சுதூர் அதீத். ஸோ அதீத் அப்படின்னா பாஸ்ட்னு தெரியும். சுதூர் அப்படின்னா ஃபார் அவே, ரொம்ப ஏன்ஷியன்டான பழமை மிகுந்த இந்த பாஸ்ட் அதீத் கோ உத்காட்டித் கர்னே கா காம். உத்காட்டித் அப்படின்னா திரும்ப அதை வந்து தட்டி எழுப்புறது. ஸோ அன்கவரிங்னு சொல்றோம்ல, அன்பாக்சிங் சொல்றோம்ல, அதான் வந்து உட்காத்தித் கர்னே காக்காம் அந்த வேலை. ஹாத் மே லியா ஜாயே. ஸோ தே வில் எக்ஸ்கவேட், கீப் ஆன் எக்ஸ்கவேட்டிங் த ரிமைன்ஸ் ஆஃப் த பரீட் சிட்டிஸ் இன் தி சிவிலைசேஷன்ஸ். ஓகே, और महत्वपूर्ण नई खोजें की जाए. ஸோ महत्वपूर्ण அப்படின்னா ரொம்பவே கிரேட்னஸ் இல்லையா, மகத்துவம் வாய்ந்த இம்பார்ட்டன்டான இன்னும் நிறைய புது புது கோஜே அப்படின்னா ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் வந்து இதுல பண்ணுவாங்க ஃபியூச்சர்ல அப்படின்னு அவரு அப்பவே வந்து எழுதியிருக்காரு. ओके, इस सभ्यता के अवशेष इतनी दूर दूर जगहों पर मिले हैं, जैसे पश्चिम के काठियावाड़ में और पंजाब के अंबाला जिले में. सो இந்த சிவிலைசேஷன் உடைய அவசேஷ் அந்த ரிமைன்ஸ் எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா दूर दूर जगहों पर. सो far away placesல you cannot relate at all. பக்கத்துல கிடைக்காம far away places such as जैसे அப்படின்னா such as पश्चिम में. पश्चिम means வெஸ்ட் இல்லையா, பश्चिम அப்படின்னா வெஸ்ட்ல, பश्चिम में காட்டியாவாட் அப்படிங்கிற இடத்துலயும் और பஞ்சாப் கே அம்பாலா ஜில்லே. ஸோ இந்த ஜில்லா அம்பாலா ஜில்லா அப்படிங்கிற இடத்துலயும் வந்து எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்திருக்காங்க. यह विश्वास किया जाता है कि यह सभ्यता गंगा की घाटी तक फैली थी. so there is also a belief. okay, விசுவாசம் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த சிவிலைசேஷன் வந்து it is even spread to the Gangetic plains வரைக்கும், கங்கா கி घाटी ஓகே தக் ஃபைலி ஹே. ஃபைலி அப்படின்னா அது வரைக்கும் கூட ஸ்ப்ரெட் ஆயிருக்கலாம். அதுல வந்து நமக்கு வந்து ஒரு விசுவாசம் இருக்குது. इसलिए यह केवल सिंधु घाटी सभ्यता भर नहीं उससे बहुत अधिक है. सो इसलिए இத வந்து நம்ம ஜஸ்ட் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மட்டும் சொல்ல முடியாது. ஓகே, அந்த இண்டஸ் ரிவர் சிந்து நதி அதோட சார்ந்த சிவிலைசேஷன் பர் அப்படின்னா அது கூட மட்டும் இருக்கிறது கிடையாது. उससे बहुत अधिक है. सो அதை விடவே வந்து இது ரொம்பவே வந்து பெரிய ஒரு சிவிலைசேஷன். இந்த ஏரியா கவரேஜ் வந்து இட் இஸ் டில் த கேஞ்சட்டிக் பிளெயின்ஸ் வரைக்கும் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. अब तक हम जो जान सके हैं उसका बहुत महत्व है. सो अब तक நம்ம இது வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ சோ அது வந்து उसका बहुत महत्व है. महत्व மீன்ஸ் கிரேட், இம்பார்ட்டன்ட், ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டான விஷயங்கள் அப்படின்னு சொல்றாரு. सिंधु घाटी सभ्यता आज जिस रूप में मिली है उससे अनुमान लगाया जा सकता है कि वह अत्यंत
विकसित सभ्यता थी और उस स्थिति तक पहुंचने में उसे हजारों वर्ष लगे होंगे. So सिंधु घाटी सभ्यता in the Indus Valley civilization வந்து आज जिस रूप में मिली, இன்னைக்கு எந்த ரூபத்துல எந்த ஃபார்ம்ல நமக்கு கிடைச்சிருக்கோ उससे अनुमान लगाया जा सकता है. So அதை வச்சு we can be able to decide என்ன அப்படின்னா कि वह अत्यंत विकसित सभ्यता थी. So विकसित, see how developed இல்லையா, விகாஸ் அப்படினாலே டெவலப்மெண்ட். ஸோ அந்த டைம்ல அந்த ஏன்ஷியன்ட் பீரியட்லேயே வந்து நிறைய சிவிலைசேஷன் வந்திருக்கு இல்லையா. ஸோ அதுலேயே வச்சு வெரி இம்பார்ட்டன்ட் சிவிலைசேஷன் வந்து இண்டஸ் வேலி தான். ஏன் அப்படின்னா இட் ஹாஸ் காட் மெனி அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. और उस स्थिति तक पहुंचने में, ஸோ அந்த அளவுக்கு அவங்க எப்படி அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா हजारों वर्ष लगे होंगे. They might have taken even thousands of years to form such a civilization. Okay, so actually some part of this Indus Valley civilization only it is extracted and given to you here. Okay, so Jawaharlal Nehru ji வந்து நிறையவே எழுதியிருக்காரு. பட் இதுல உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்டான்சாஸ் வந்துட்டு only an extract. ஸோ இப்போ நம்ம அந்த பாரத் கி கோஜ் நம்ம ஃபுல்லா படிச்சோம்னா என்ன தெரியுதுன்னா, அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல நகர்ப்புறங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹவுசஸ், மல்டி ஸ்டோரிட் பில்டிங், அந்த காலத்திலே வந்து 2 story 3 story பில்டிங்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத் ஏரியாஸ், அவங்களுக்கு அந்த குளிக்கிற இடம் அண்ட் அந்த நீச்சலுக்காக ஸ்விம்மிங் பூல்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணாங்க, அண்ட் அந்த ஸ்ட்ரீட்ஸோட கட்டமைப்பு. ஓகேவா, ஸோ அந்த நகரங்கள் வந்து எப்படி வந்து அமைக்கப்பட்டிருக்கு, அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் எடுத்துக்கலாம். ஸோ அதை பத்தி பேசினாலே யூ நீட் அ பேஜ் டு டாக் அபவுட் இட். ஸோ எப்படி வந்து அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணாங்க, இது எல்லாமே வந்து அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஜவஹர்லால் நேருஜி வந்து எழுதியிருக்காரு. பட் தட் எக்ஸ்ட்ராக்ட் இஸ் நாட் given to you here. Only an introduction part of the Indus Valley civilization you are learning. Okay, let us continue the learning. आश्चर्य की बात है कि यह सभ्यता प्रधान रूप से धर्मनिरपेक्ष सभ्यता थी. So आश्चर्य की बात, the surprising matter என்ன அப்படின்னா, यह सभ्यता प्रधान रूप से, பிரதான் ரூப் அப்படின்னா ப்ரிடாமினன்ட்லி. ஓகேவா, ஸோ டாமினன்ட் ப்ரீடாமினன்ட் சொல்றோம் இல்லையா, இது வந்து ஒரு செக்யூலர் சிவிலைசேஷனா தான் இருக்கு, தர்ம நிர்பேக்ஷ. ஓகேவா, ஸோ ரிலீஜியஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு எல்லாமே தான் நடந்திருக்கு. தட் இஸ் கால்ட் செக்யூலரிசம் இல்லையா. ஸோ தர்ம நிர்பேக்ஷ சभ्यता थी. धार्मिक तत्व मौजूद होने पर भी इस पर हावी नहीं थे. ஸோ தர்ம தத்துவ, அந்த ரிலீஜியஸ் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ரிலீஜியஸ் கல்ச்சர் ஃபாலோ பண்றதெல்லாம் வந்து இருந்துச்சு. பட் இட் டிடன்ட் டாமினேட். இஸ் பர் ஹாவி நஹிதி. இந்த சிவிலைசேஷன் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அந்த ரிலீஜன் வந்து ஒரு தடையாக இருந்தது இல்லை. ஈவன் தோ இட் வாஸ் அ செக்யுலர் சிவிலைசேஷன். ஓகே, यह भी स्पष्ट है कि यह भारत में बाद के सांस्कृतिक युगों की अग्रदूत थी. So यह भी स्पष्ट அப்படின்னா clear, स्पष्ट அப்படின்னா clearங்கிற அர்த்தம். ஓகே, so this is also clear that यह भारत में, यह அப்படின்னா இந்த அந்த secular civilization where the religious systems, cultures எல்லாம் ஃபாலோ பண்ணோம் இல்லையா, यह भारत में बाद के सांस्कृतिक युगों, அதுக்கப்புறமா வந்த, பாத் அப்படின்னா ஆஃப்டர் லாங் டைம், அதுக்கப்புறமா வந்த அந்த சான்ஸ்கிருத்திக் யுகம், யுகங்கள், ஜெனரேஷன்ஸ்க்கு கூட இதுதான் வந்து ஒரு அடித்தளமா இருந்துச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அதான் அக்ரதூத் தி. ஓகே, ஸோ இது வந்து இட் லேட் அ ஃபவுண்டேஷன் வி கேன் டெல் ஈவன் ஃபார் அவர் கல்ச்சுரல் பேக்ரவுண்டுக்கு இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்றாரு நேருஜி. ஓகே, सिंधु घाटी सभ्यता ने फारस, मेसोपोटामिया और मिस्र की सभ्यताओं के संबंध स्थापित किया और व्यापार किया. So இந்த சிந்து காட்டி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து ஃபாரஸ் அப்படின்னா அந்த பர்ஷியன்
ஓகே, அந்த நாடு. மெசபடோமியன் சிவிலைசேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது. அதுக்கப்புறம் இஜிப்சியன், அதாவது மிஸ்ர, ஓகே, கி சபியதாவும் அந்த சிவிலைசேஷன் விடவே வந்து சே சம்பந்த் ஸ்தாபித் கியா. தேர் இஸ் அ கனெக்ஷன், சம்பந்தம் வந்து இருக்குது அந்த சிவிலைசேஷன்ஸ் கூட. और व्यापार किया, so they even had a business between them. இதுக்குள்ளார ஒரு வியாபார நோக்கமும் வந்து இருந்திருக்கு, பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகே, कुछ दृष्टियों से यह सभ्यता उनकी तुलना में बेहतर थी. ஸோ குச்சு திருஷ்டியோன்னா நிறைய பார்வையில பார்க்கும் பொழுது, நிறைய விஷன்ஸ்ல பார்க்கும்போது, when you see in a multi angled, okay, இந்த civilization यह सभ्यता उनकी तुलना में बेहतर थी. तुलना அப்படின்னா வந்து comparison. when you compare it with this Mesopotamian, Egyptian civilization பார்க்கும்போது it was really far better. बेहतर அப்படின்னா when you compare with the other civilizations it is better. ஓகே, तुलना कंपैरिजन, बेहतरना இது வந்து பெட்டரா இருக்கு. यह एक ऐसी नागर सभ्यता थी जिसमें व्यापारी वर्ग धनाढ्य था और उसकी भूमिका महत्वपूर्ण थी. यह एक ऐसी नागर सभ्यता, நல்ல நாகரீகம் வாய்ந்த, ஓகே, நாகர் சபியதா மீன்ஸ் a well developed, ஓகே, சிவிலைசேஷனா இருந்துச்சு. அதுல வந்து ஜிஸ்மே வியாபாரி வர்க், சோ வர்க் அப்படின்னா அந்த கிளாஸ் ஆஃப் பீப்புள், யாரு, பிசினஸ் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, வியாபாரி வர்க். தனாட்யதா, தனாட்ய மீன்ஸ் வெல்தி, ரொம்பவே வந்து ரிச்சா இருந்தாங்க. और उसकी भूमिका महत्वपूर्ण थी. ஸோ பூமிகா அப்படின்னா ரோல். ஸோ அவங்க பிளே பண்ண ரோலும் வந்து இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட், महत्वपूर्ण थी. सड़कों पर दुकानों की कतारें थी और दुकानें संभवतः छोटी थी. ஸோ சடக், ரோட் சைட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா லைனா, கத்தார் அப்படின்னா கியூ வரிசையில லைனா வந்து கடைகள் பார்க்கலாம். லைக் மார்க்கெட் பிளேஸ் சொல்லுவோம் இல்லையா, ஒரே இடத்துல எல்லா கடைகளும் வந்துட்டு அப்படி லைனா இருக்கும். और दुकाने संभवतः छोटी थी. so possibly, संभवतःனா possibly that all the shops were precise little, சின்ன சின்ன கடைகளா வந்து இருக்கு. ஓகே, सिंधु घाटी सभ्यता और वर्तमान भारत के बीच समय के ऐसे कई दौर गुजरे हैं जिनके बारे में हम बहुत कम जानते हैं. so in this Indus Valley civilization க்கும் இப்ப இருக்கக்கூடிய பாரத நாடு, வர்த்தமான்னா பிரசன்ட் டைம்ல இருக்கக்கூடிய இந்தியா, இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல, பீச் மீன்ஸ் பிட்வீன் திஸ், समय के ऐसे कई दौर गुजरे. There have been many gaps, சரியா, कई दौर गुजरे and periods வந்து பாஸ் ஆயிருக்கு. जिनके बारे में, so அத பத்தி எல்லாம் வந்து हम बहुत कम जानते थे, நம்ம வந்து லிட்டில், கொஞ்சம் தான் நம்ம கத்துக்கிட்டது, நம்ம பார்த்தது எல்லாமே வந்து கொஞ்சம் தான். பட் இந்த பிரசன்ட் டே இந்தியாக்கும் அந்த ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனுக்கும் நடுவுல வந்து இட் இஸ் அ ஃபார் கேப். वैसे भी इस बीच असंख्य परिवर्तन हुए हैं. சோ वैसे भी, கண்டிப்பா இதுக்கு நடுவுல இந்த ரெண்டு இப்ப இருக்கிற சிவிலைசேஷனுக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் கம்பேர் பண்ணும்போது அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப், அசங்கிய அப்படின்னா அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் வந்து might have been taken place. பரிவர்த்தன் அப்படின்னா மாற்றங்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. लेकिन भीतर ही भीतर निरंतरता की ऐसी श्रृंखला चली आ रही है जो आधुनिक भारत को 7,000 पुराने उस बीते हुए युग से जोड़ती है जब संभवतः सिंधु घाटी सभ्यता की शुरुआत हुई थी. பட் இவ்வளவு ஃபார் டிஸ்டன்ஸ்ல நம்ம இருந்தாலும் பீத்தர் ஹி பீத்தர், உள்ளுக்குள்ள வந்து நிரந்தரதா கி ஐசி ஸ்ரிங்கலா சலி ரஹி ஹை. ஸோ அது வந்து ஒரு கண்டினியூட்டி, இந்த இண்டஸ் வேலியில இருந்து இப்ப நம்ம இருக்கக்கூடிய வரைக்கும் ஏதோ ஒரு அன்புரோக்கன் செயின், ஒரு கண்டினியூட்டி ஆஃப் செயின் வந்து இருக்கு. ஜோ ஆதுனிக் பாரத்கோ, ஸோ மாடர்ன் இந்தியா கூட கம்பேர் பண்ணும்போது
7,000 पुराने 6 to 7,000 years old இருக்கக்கூடிய அந்த civilization उस बीत हुए युग அந்த யுகம் இல்லையா more than 7,000 years before say जोड़ती है जोड़ती அப்படின்னா ஏதோ ஒரு லிங்க் வந்து நம்ம கூட தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு possibly जब संभवतः सिंधु घाटी सभ्यता की शुरुआत हुई so possibly அந்த 6 to 7,000 yearsக்கு முன்னாடி தான் வந்து இந்த இண்டஸ் வேலி civilization வந்து தொடங்கி இருக்கும் so அப்ப இருந்து இப்ப இருக்கிற மாடர்ன் இந்தியா வரைக்கும் ஏதோ ஒரு அன்பரோக்கன் செயின் ஆஃப் கண்டினியூட்டி வந்து நம்மள தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு यह देखकर अचरज होता है सो இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு अचरजना सरप्राइजिंग है कि मोहनजोदड़ो और हड़प्पा में कितना कुछ ऐसा है सो मोहनजोदारोலயும் हड़प्पाலயும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கோ जो हमें चली आती परंपरा और रहन सहन की लोक प्रचलित रीति रिवाजों की दस्तकारी की यहाँ तक की पोशाकों के फैशन की याद दिलाता है so when you compare it with the Indus Valley civilization நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் கல்ச்சர் அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஃபாலோ பண்ற रहन सहन habit of living இல்லையா அதான் வந்து रहन सहन लोक प्रचलित रीति रिवाजों सो நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ரிச்சுவல்ஸ் ரீதி ரிவாஜம்னா ரிச்சுவல்ஸ் அந்த ரிலீஜியஸ் பிலீஃப் ரிச்சுவல்ஸ் அதுக்கப்புறமா தஸ்தகாரி கி दस्तकारी அப்படின்னா அந்த கலை சொல்லுவோம்ல கிராஃப்ட்மேன்ஷிப் அதுதான் வந்து दस्तकारी की यहाँ तक पोशाकों के फैशन की याद दिलाते हैं पोशाकोना ड्रेसेस वेयर பண்றது சோ எல்லாத்துலயும் வந்துட்டு we are still remembering that old civilization சோ கண்டிப்பா ஏதோ ஒரு லிங்க் வந்து வந்துகிட்டே தான் இருக்கு தொடர்ந்துட்டு இருக்கு நம்ம கூட அப்படிங்கறாரு यह बात दिलचस्प है कि भारत अपनी कहानी की इस बोर बेला में ही एक नन्हे बच्चे की तरह नहीं बल्कि अनेक रूपों में विकसित सयाने रूप में दिखाई पड़ता है सो இப்ப வந்து இந்திய நாட்டை வந்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த கதைகள் இந்த ப்ரீவியஸ் சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் இப்ப நம்ம பார்த்துட்டு வரும்போது இது வந்து ஒரு நம்ம நாடு வந்து இப்ப பிறந்த குழந்தை கிடையாது ஏக் நன்ஹே பச்சே கி தரஹ் நஹி எதுவுமே தெரியாம இருந்த நாடு இல்ல நம்ம நாடு ஒரு குழந்தை மாதிரி இல்ல பல்கி ஆனா அநேக ரூபோமே அநேக் அப்படின்னா மெனி சோ மெனி ஃபார்ம்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா விகசித் சயானே ரூப் ஒரு டெவலப்டு ஸ்டேஜ்ல தான் வந்துட்டு நம்ம இந்தியாவை பார்க்கிறோம் திகாயி படுத்தா है so we have to see India not as a newborn infant child but as a well developed country ओके वह जीवन के तौर तरीकों से अपरिचित नहीं है சோ இங்க வஹ் அப்படின்னா பாரத நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க ஃபாலோ பண்ற கல்ச்சர்ஸ் ட்ரெடிஷன்ஸ் ரிலீஜன்ஸ் எல்லாத்தையும் குறிக்கிற வேர்டு தான் அந்த வஹ் சோ வஹ் ஜீவன் கே தௌர் தரீகோ சே अपरिचित परिचित அப்படின்னா நோன் வெல் நோன் अपरिचित அப்படின்னா நாட் வெல் நோன் பட் अपरिचित नहीं है அப்படின்னா என்ன அர்த்தம் இந்தியா இஸ் வெல் நோன் இன் ஆல் द एस्पेक्ट्स शी इज नॉट अ न्यूबॉर्न किड ओके उसने कलाओं सो कला आर्ट पातों அப்படினாலும் और जीवन की सुख सुविधाओं में उल्लेखनीय तकनीकी प्रगति कर ली है सो जीवन की நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சுக்கு சுவிதாவும் சோ அந்த ஹாப்பினஸ் அந்த சந்தோஷங்கள் இதற்கு எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய உல்லேखनीय तकनीकी அந்த டெக்னாலஜி அதுலயும் வந்து நம்ம முன்னேறிக்கிட்டு தான் இருக்கோம் प्रगति कर ली है उसने केवल सुंदर वस्तुओं का सृजन ही नहीं किया बल्कि आधुनिक सभ्यता के उपयोगी और ज्यादा टेट चिन्हों अच्छे हमामों और नालियों के तंत्र का निर्माण भी किया है सो उसने अगेन इट इज डिनोटिंग द भारत सो इंडिया नाडु वंदु जस्ट केवल सुंदर वस्तुओं का सृजन ही नहीं
So Shrijanna creating. So creating new things of beauty. அதுல மட்டும் நம்ம வந்து உயரல. பல்கி ஆனா ஆதுனிக் சபியதா கே உபயோகி ஆதுனிக் அந்த மாடர்ன் சிவிலைசேஷனுக்கு வேணுங்கிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பயன்படுத்தி और ज्यादा ठेठ चिन्हों டேட் சின்ஹம் அப்படின்னா மாடர்ன் எம்ப்ளம்ஸ், டிபிக்கல் மாடர்ன் எம்ப்ளம்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன் என்னவோ அது எல்லாத்தையும் நம்ம நடைமுறைப்படுத்திட்டு தான் வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் अच्छे हमामों और नालियों के तंत्र. ஸோ குட் ட்ரைனேஜ் சிஸ்டம், குட் பாத்திங் சிஸ்டம். நான் சொன்னேன் இல்லையா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பெரும் முக்கிய பங்கு வந்து அந்த ஸ்ட்ரீட்ஸோட அமைப்பு, கட்டமைப்பு, அதுல வரக்கூடிய அந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தை எப்படி கொண்டு போயிருக்காங்க, அதுக்கப்புறம் பாத் ஏரியாஸ் எல்லாம் எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளும் வந்து இப்ப ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நிர்மாண் பி கியா ஹை. We have also started establishing all these things from that Indus Valley civilization, knowingly or unknowingly. Okay. So அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா ஆரியோங் கா ஆனா. So the invasion of Aryans. Aryans வந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்தப்ப நம்ம நாட்டோட நிலைமை எப்படி இருந்துச்சு, what happened, all those things let us see. सिंधु घाटी सभ्यता के ये लोग कौन थे? सो इंडस वैली सिविलाइजेशन ல இந்த மக்கள் எல்லாம் யாரு, और कहां से आए थे? सो फ्रॉम वेयर डिड दे कम? इसका हमें अब भी पता नहीं. सो இது இந்த क्वेश्चंसக்கான பதில் வந்து நமக்கு இன்னைக்கு கூட எனக்கு வந்து தெரியல. यह संभावना भी है, it can be. संभावना it could be, it can be है कि इनकी संस्कृति इसी देश की संस्कृति थी. சோ சன்ஸ்கிருதி அப்படின்னா கல்ச்சர் இல்லையா? சோ அவர்களுடைய கல்ச்சர் வந்து கண்டிப்பா நம்ம இசி தேஷ் கி சன்ஸ்கிருதி தி, நம்மளோட கல்ச்சர் எப்படியோ அதே மாதிரி தான். உஸ்கி ஜடே और शाखाएं दक्षिण भारत में भी मिल सकी है. சோ இதற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அதான் ஜடே ஷாக்காயே வந்து அவங்களோட இந்த ஆரியன்ஸோட இன்வேஷன் வந்து சவுத் இந்தியா வரைக்கும் கூட ரீச் ஆயிருக்கு. அங்கிருந்து கூட நம்மளுக்கு இதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குது. कुछ विद्वानों को इन लोगों और दक्षिण भारत की द्रविड़ जातियों एवं संस्कृति के बीच अनिवार्य समानता दिखाई पड़ती है. सो कुछ विद्वानों அப்படின்னா சில ஸ்காலர்ஸ், லேர்ன்ட் பீப்புள் இருப்பாங்களா, வித்வான்ஸ் வந்துட்டு கோ இன் லோகோ, இன் லோகோனா இந்த ஆரியன்ஸை குறிக்குது. ஸோ இன் லோகோ அவர் தக்ஷின் பாரத், ஸோ சவுத் இந்தியால இருந்த மக்களை வந்து திராவிடியன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, திராவிடர்கள்னு. ஸோ திராவிட் ஜாத்தியும் எய்வம் சன்ஸ்கிருதி, ஸோ அவர்கள் பின்பற்றின அந்த கல்ச்சருக்கும் நடுவுல ஏதோ ஒரு பாண்டிங், அனிவாரிய சமானதா, சமானதா அனிவாரிய சமானதா மீன்ஸ் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் தி ஆரியன்ஸ் அண்ட் திராவிடியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. यदि प्राचीन समय में कुछ लोग भारत में आए भी थे तो यह घटना मोहनजोदारो के समय से कई हजार वर्ष पहले घटी होगी. सो எப்படி இந்த சிமிலாரிட்டி வருது? இட் மே பி, यदि அப்படின்னா இட் மே பி பிராச்சீன சமயமே, ஏன்ஷியன்ட் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்துட்டு குछ लोग भारत में आए भी थे. சோ அவங்க வந்து மைக்ரேட் பண்ணி வந்தவங்களா இருப்பாங்க இந்தியால இல்லையா. तो यह घटना मोहनजोदारो के समय से हुई 1000 वर्ष पहले घटी होगी. सो मोहनजोदारो சிவிலைசேஷனுக்கு முன்னாடி thousands of yearsக்கு முன்னாடியே நடந்திருக்கலாம். ஓகேவா? சோ அப்பவே வந்து people might have migrated to our country India அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து व्यावहारिक दृष्टि से हम उन्हें भारत के ही निवासी मान सकते हैं. सो व्यावहारिक दृष्टि அப்படின்னா practically when we see, practically பார்க்க போறோம் அப்படின்னா हम उन्हें भारत के ही निवासी, அவங்க வந்து இந்திய நாட்டுடைய குடிமக்கள், நிவாசி அப்படின்னா இங்க வசிக்கிறவங்க இல்லையா, मान सकते हैं, we can accept them, the people. இங்கே வந்து பல ஆயிரக்கணக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி மைக்ரேட் ஆகி வந்திருப்பாங்க, அவ்வளவுதானே தவிர for practical reasons we can accept them to be as Indians அப்படின்னு சொல்றாரு.
So let us continue our discussion. सिंधु घाटी की सभ्यता के बारे में कुछ लोगों का कहना है कि उसका अंत अकस्मात किसी ऐसी दुर्घटना से हो गया जिसकी कोई व्याख्या नहीं मिलती. So in the Indus Valley civilization இருக்கு இல்லையா, இதனுடைய के बारे में அத பத்தி சில மக்கள் कुछ लोग का कहना people என்ன சொல்றாங்க அப்படின்னா उसका अंत அதனுடைய முடிவு. ஓகே, அகஸ்மாத் அகஸ்மாத் அப்படின்னா திடீர்னு வந்துட்டு ஏக் ஐசி துர்கட்டனா சே ஹோ கயா, ஏதோ ஒரு துர்கட்டனா, கட்டனா அப்படின்னா இன்சிடென்ட், துர்கட்டனா அப்படின்னா நடக்கக்கூடாதது ஏதோ நடந்ததுனால அது அப்படியே அழிஞ்சு போக ஆரம்பிச்சது. ஜிஸ்கி கோயி வியாக்கியா நஹி மில்தி. பட் அந்த மாதிரி பீப்புள் சொல்றதுக்கான ப்ரூஃப் வியாக்கியா ப்ரூஃப் ப்ராப்பரா நமக்கு கிடைக்கல. सिंधु नदी अपनी भयंकर बाढ़ों के लिए प्रसिद्ध है. सो वी ऑल नो இல்லையா, சிந்து நதி தன்னுடைய பயங்கர் பாடு அப்படின்னா ஃப்ளட் இல்லையா. சோ பயங்கரமா அந்த திடீர்னு ஃப்ளட்டா உருவாகும். சோ அதுக்கு ரொம்ப ஃபேமஸ் பிரசித்த है जो நகரோं और गांवों को बहा ले जाती है. சோ அப்படி அதுல ஃப்ளட் வந்துருச்சுன்னா அந்த நகரங்கள், அந்த சிட்டிஸ், வில்லேஜஸ் எல்லாத்தையும் அது அப்படியே அடிச்சிட்டு போயிடும். यह भी संभव है कि मौसम के परिवर्तन से धीरे धीरे जमीन सूखती गई हो. सो यह भी संभव, இது கூட நடந்திருக்கலாம். என்ன அப்படின்னா மௌசம் அப்படின்னா சீசன் இல்லையா. சோ மௌசம் கே பரிவர்த்தன் சேஞ்சஸ் இன் த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அந்த காரணத்தினால தீரே தீரே கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா ஜமீன் சூக்கி கயி, சூக்கி அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆயிட்டது, லேண்ட் பிகேம் வெரி ட்ரைட் அப். ஓகே, கயி ஹோ और खेतों पर रेगिस्तान छा गया हो. கேத்தோன்னா வயல்களா இருந்த இடம் எல்லாம் ரேகிஸ்தான் பாலைவனங்களா மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது मोहनजोदारो के खंडहर अपने आप में इस बात का प्रमाण है कि बालू की तह पर तह जमती गई जिससे शहर की जमीन की सतह ऊंची उठती गई और नगरवासियों को मजबूर होकर पुरानी निवों पर ऊंचाई पर मकान बनने पड़े. सो इंगे बालू அப்படின்னா சாண்ட். ஓகே, தஹ் பர் தஹ் அப்படின்னா லேயர் அர்த்தம். சோ இப்ப இந்த மொஹஞ்சதாரோட ரூயின்ஸ் அழிவு எப்படி ஆயிருக்கும் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் பிரமான் இஸ் பாத் கா பிரமான் ஹை. என்ன அப்படின்னா சாண்ட் மணல் எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு லேயர் பை லேயரா அப்படியே அந்த பழைய சிவிலைசேஷனை உள்ள கொண்டு போயிருக்கும். தஹ் ஜமதி கை, ஜமதி அப்படின்னா தனக்குள்ள ஒவ்வொரு லேயரா அடக்கி இருக்கும். जिससे அதனால ஷஹர் की जमीन की सतह, சத்தஹ் அப்படின்னா சர்ஃபேஸ். சோ அந்த ஷஹர், அந்த அடுத்து வரக்கூடிய அந்த சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த சர்ஃபேஸ் இந்த அழிஞ்சு போனதுக்கு மேல எது மண்ணுக்கடியில போயிடுச்சோ அதுக்கு மேல அமைக்கப்பட்டதா இருந்திருக்கு. ஊஞ்சி உட்டி கை और நகரவாசியோं को मजबूर होकर, நகரவாசியோனா மக்கள் எல்லாம் அதுக்கு மேல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. புராணி நிவோம் பர் ஊஞ்சாயி பர் மக்கான் பன்னே படே. புராணி நிவோ அந்த பழமையான அந்த நிவோ அப்படின்னா வாழ்ந்த காலம் இல்லையா. சோ அவங்களோட கட்டமைப்பெல்லாம் மண்ணுக்குள்ள பதிஞ்சு அப்புறம் லேயர் ஆஃப் சாண்ட், அகெயின் ஒன் லேயர் ஆஃப் பில்டிங்ஸ், அகெயின் ஒன் லேயர் ஆஃப் சாண்ட், இந்த மாதிரி உருமாறிட்டே போயிட்டு கடைசியில அவங்க பில்டிங்ஸ் எல்லாம் அதுக்கு மேல கட்ட ஆரம்பிக்கிறாங்க. மக்கான் பன்னே படே. ஓகே, खुदाई में निकले कुछ मकान 2 या 3 मंजिले जान पड़ते हैं. सो खुदाई அப்படின்னா எக்ஸ்கவேட் பண்ணாங்கல்ல, அப்ப நிக்கலே அப்ப கண்டுபிடிச்ச பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2 to 3 ஸ்டோரிடா இருக்கும். மன்சிலே அப்படின்னா அடுக்கு மாடி, 2 to 3 மாடி கட்டடங்களா அதெல்லாம் இருக்கு. वे इस बात का सबूत है कि सतह के
ऊंचे उठने के कारण समय समय पर, so let us stop till this, वे इस बात का सबूत அப்படின்னா proof, ஓகேவா? சோ எதுக்கு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னா சத்தஹ் கே ஊஞ்சே உட்டே. சத்தஹ் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், இங்கே சொன்னோம் இல்லையா, சர்ஃபேஸ்னு சொல்லியிருந்தோம். சோ அந்த சர்ஃபேஸ்க்கு மேல ஊஞ்சே உட்டே கே காரண், அந்த காரணத்தினால சமை பர், அந்த பீரியட்ஸ் ஆஃப் டைம் பீரியட்னால उनकी दीवारों भी ऊंची उठाई गई है. उनकी दीवारों, दीवार அப்படின்னா என்னது, செவிறுகள் இல்லையா? சோ அதுவும் வந்துட்டு ஊஞ்சி உட்டாய், நல்ல ஹைட்டா வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. हम जानते हैं कि सिंधु का सूबा पुराने समय में बहुत समृद्ध और उपजाऊ था, पर मध्य युग के बाद वह ज्यादातर रेगिस्तान रह गया. सो हम जानते हैं कि, सो நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா சிந்து கா சூபா, சூபா அப்படின்னா அதோட செல்வ செழிப்பா இருந்த காலங்கள், ஓகேவா? புராணே சமயமே, புராணினா ஏன்ஷியன்ட் டைம்ல வந்து அது நல்ல ரிச் ஃபர்டைல் லேண்டா இருக்கு. பகுத் சம்ருத் और உபஜாவு, சம்ருத் और உபஜாவுனா ரொம்பவே ஃபர்டைலா செல்வ செழிப்பா வந்து இருந்திருக்கு. ரிச் அண்ட் ஃபர்டைல்னு சொல்றோம்ல, அதுதான். பர் மத்திய யுக் கே பாத், மத்திய யுக்னா மெடிவல் பீரியடுக்கு அப்புறமா என்ன ஆகுது, வஹ் ஜியாதாதர் ரேகிஸ்தான் ரஹ் கயா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ஜியாதா, நிறைய பிளேசஸ் வந்து பாலைமணம், ரேகிஸ்தான் அப்படின்னா டெசர்ட் பிளேசஸா மாறிடுச்சு. इसलिए यह मुमकिन है कि मौसमी परिवर्तनों ने उन इलाकों के निवासियों और उनके रहन सहन की पद्धति को प्रभावित किया हो. सो அப்ப நம்ம இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா probably due to these climatic conditions changes, okay, मौसमी परिवर्तन due to the climatic changes नाल ने उन इलाकों के निवासियों, इलाकोना அந்த இடத்துல இலாக்கையில ஜில்லால இருந்த மக்கள், நிவாசியோனா பீப்பிள், और उनके रहन सहन, रहन सहना அவங்க வாழ்ந்த அந்த வீடு, அந்த உரிமைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அத வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு. रहन सहन की पद्धति को प्रभावित किया था. प्रभावित அப்படின்னா அதோட எஃபெக்ட், அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்கான எஃபெக்ட் வந்து அவங்களோட லிவிங் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருக்கு. लेकिन मौसम के परिवर्तनों का प्रभाव दूर दूर तक फैली इस नागर सभ्यता के अपेक्षाकृत छोटे से हिस्से पर पड़ा होगा. लेकिन ஆனால் मौसम के पर्वतों का प्रभाव அப்படின்னா இந்த எஃபெக்ட் ஆஃப் ஆல் தீஸ் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து दूर दूर तक फैली, दूर दूर तक फैली इस नागर सभ्यता. நாகர்னா அத நாகரீகமான டெவலப்டு சிவிலைசேஷன் சொல்றோம் இல்லையா, அதுல வந்து அந்த சிவிலைசேஷன் வந்து ரொம்ப தூரத்துக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதுதான் दूर दूर तक फैली इस नागर सभ्यता के अपेक्षाकृत छोटे से हिस्से पर पड़े था. छोटे से हिस्से, हिस्से मीन्स பார்ட், ஒரு சின்ன பார்ட் மட்டும்தான் வந்து இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு. ओके, हमारे पास इस बात का पर विश्वास करने के कारण तो है कि यह सभ्यता गंगा घाटी तक या संभवतः उससे भी दूर तक फैली थी, पर इस बात का फैसला करने के लिए हमारे पास पर्याप्त आंकड़े नहीं है. सो हमारे पास इस बात पर विश्वास करने के कारण அதாவது இந்த விஷயம், அதாவது இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து நாட் இட் அஃபெக்டட் த ஹோல் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஒரு பார்ட் மட்டும்தான் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி விசுவாசம் பண்ணலாம், எப்படி நம்பலாம் அப்படின்னு பார்த்தோம்னா है कि यह सभ्यता गंगा घाटी तक. सो நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட்லே, இந்த சிவிலைசேஷன் வந்து இட் ஹஸ் பீன் ஸ்ப்ரெட் டில் த இண்டோ கேஞ்சட்டிக் பிளேன்.
கங்கா காட்டி வரைக்கும், கேஞ்சட்டிக் பிளெயின்ஸ் வேலிஸ் வரைக்கும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிருந்திருக்கு. சோ அந்த இடம்லாம் வந்து நல்லா செழிப்பாதான் இருக்கு இல்லையா. யா संभवतः पॉसिबली उससे भी दूर तक फैली थी, पर इस बात का फौसला, அதாவது இண்டோ கேஞ்சட்டிக் வேலிஸ் இல்ல அதை விடவும் தூரமா கூட ஸ்ப்ரெட் ஆயிருக்கலாம். பட் இந்த பாத் அப்படின்னா இந்த விஷயமும் அதுக்கான ப்ரூஃப் ஓகே फैसला करने के लिए, फैसला அப்படின்னா டு டிசைட் दैट ஆல்சோ हमारे पास पर्याप्त आंकड़े नहीं है, நம்ம கிட்ட வந்து அதுக்கான சரியான ஒரு ப்ரூஃப் வந்து ஆதாரம் வந்து இல்ல. आंकड़े அப்படின்னா there is no sufficient data to prove what we have said the above. okay. वह बालू जिसने इनमें से कुछ प्राचीन शहरों पर छाकर उन्हें ढक लिया था, उसी ने उन्हें सुरक्षित भी रखा, जबकि दूसरे शहर और प्राचीन सभ्यता के प्रमाण धीरे धीरे नष्ट होते रहे और समय के साथ खंड खंड हो गए. சோ பாலு அப்படின்னா சாண்ட்னு சொல்லியிருந்தோம். நம்ம வந்து முதல்ல பார்த்த பேராகிராஃப்ல நிறைய சாண்ட் எல்லாம் வந்து லேயர் பை லேயரா இங்க இருக்கிற அந்த ஓல்டு சிட்டிஸ் எல்லாம் வந்து அமுத்திருச்சுன்னு சொன்னோம் இல்லையா. வஹ் பாலு ஜிஸ்னே இன்மே சே குச் பிராச்சீன ஷஹரோं पर छाकर, சாக்கர் அப்படின்னா அது மேல, பிராச்சீன ஷஹர்னா ஏன்ஷியன்ட் சிட்டிஸ்க்கு மேல ஃபுல்லா அந்த மண்ணு வந்து ரொப்பி அது அப்படியே டக்கு கியாத்தா, அது அப்படியே மண்ணுக்குள்ள அழுத்திருச்சு இல்லையா. உசி நே உன்ஹே சுரக்ஷித் பி ரக்கா. சோ அதனால உசி அப்படின்னா இங்க இந்த மண்ணு தான் வந்து, மணல் தான், சாண்ட் தான் வந்து அதை வந்து ப்ரொடெக்ஷனா வச்சிருந்திருக்கு, அடியில வந்து அப்படியே இருக்கு. உன்ஹே சுரக்ஷித் பி ரக்கா, ஜப்கி வேரஸ் दूसरे शहर மற்ற शहरங்கள் और प्राचीन सभ्यता के प्रमाण, அதாவது மற்ற சிவிலைசேஷன்ஸ், மெனி ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் வந்து அவங்க வந்து அவங்களோட கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீரே தீரே நஷ்டு ஹோத்தே ரஹே, அழிவை வந்து நோக்கி போயிட்டு இருந்தாங்க மத்தவங்க எல்லாம். பட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம ஏன் இவ்வளவு உயர்த்தி சொல்றோம்னா we have got the proof, அந்த ப்ரூஃப் எல்லாம் மண்ணுக்கடியில சுரக்ஷித் ப்ரொடெக்ஷனா இருக்கு. और समय के साथ खंड खंड हो गए, அதான் समय के साथ காலம் மாற மாதிரி என்னாச்சு, மற்ற சிவிலைசேஷன் எல்லாம் ரூயின் ஆகி போக ஆரம்பிச்சிடுச்சு. सिंधु घाटी सभ्यता और बाद के काल खंडों के बीच निरंतर संबंध के साथ ही इस सिलसिले के टूटने के या इसमें अंतराल के प्रमाण भी मिलते हैं. சோ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் और बाद के काल, அதுக்கப்புறம் வந்த காலகட்டத்துல வந்த சிவிலைசேஷன்ஸ், இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல பீச் அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல நிரந்தர் சம்பந்த் கே சாத் ஹி, நம்ம சொன்னோம் இல்லையா, அன்புரோக்கன் செயின் ஆஃப் கண்டினியூட்டி, நிரந்தரமா ஒரு சம்பந்தம் வந்து இருந்துட்டே இருக்கு. ஆனா அது கூடவே இஸ் சில்சிலே கே டூட்னே கே, டூட்னே அப்படின்னா புரோக்கன், இப்ப வந்து இந்த தொடர்ச்சியில வந்து ஏதோ ஒரு பிரேக் பாயிண்டும் இருக்கு. टूटने के या इसमें अंतराल के प्रमाण भी मिलते हैं. अंतराल அப்படின்னா அதோட முடிவு, இதோட பிரேக் ஆர் இதோட எண்டிங்கான சில காரணங்களும் வந்து இருக்கு. यह टूटना इस बात का भी सूचक है. இப்ப எப்படி நம்ம அத டூட்னா பிரேக்கப் ஆயிருக்குன்னு எப்படி சொல்றோம் அப்படின்னா इस बात का सूचक है कि बाद में आने वाली सभ्यता भिन्न प्रकार की थी. बाद में அதுக்கப்புறம் வந்த சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் வந்து they were totally different. भिन्न प्रकार की थी, भिन्न அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல இருந்துச்சு. சோ இப்ப கண்டினியூட்டியோட வந்திருந்தா அது இருந்திருக்காது இல்லையா, ஏதோ ஒரு பிரேக் ஆனது. டூட்னா அப்படின்னா there was a break between the Indus Valley civilization and the other civilization which emerged in the later stage. சோ
ஏதோ ஒரு பிரேக் இருந்ததுனால ஏன் அப்படி பிரேக் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா பிகாஸ் அடுத்த சிவிலைசேஷன்ல நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கு. பாத்மே ஆனே வாலி இஸ் சப்யதாமே, அதாவது அதுக்கப்புறம் வந்த அந்த சிவிலைசேஷன்ஸ்ல வந்து மே शुरू में संभवतः कृषि की बहुतायत थी, क्योंकि नगर और थोड़ा बहुत शहरी जीवन की मौजूद था. ஸோ அந்த அடுத்த சிவிலைசேஷன் தொடக்கத்திலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா மௌசூத்னு சொல்லி இங்க இருக்கு இல்லையா. ஸோ வி கம் டு நோ தட் அக்ரிகல்ச்சரல் எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாம் கிருஷி அப்படின்னா அக்ரிகல்ச்சர். ஓகே, கிருஷி கி பகுதாயத் थी. ஸோ பகுதாயத் மீன்ஸ் it has started. so agricultural அந்த agriculture தொடங்கினதுக்கான அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தெரியுது. தாக்கி கோகி நகர், so nagars towns were also there. और थोड़ा सी शहरी जीवन சிட்டி லைஃபோட எக்ஸிஸ்டன்ஸும் வந்து அங்க தெரியுது நமக்கு. ஓகே, இதெல்லாம் எதுல இண்டஸ்க்கு அப்புறம் வந்த சிவிலைசேஷன்ஸ்ல. ஓகே, கேத்திஹர் पक्ष पर जोर शायद उन नवागंतुकों ने दिया होगा जो आर्य थे और उत्तर पश्चिमी दिशा से भारत में एक के बाद एक कई बार में आए. So இந்த மாதிரி இந்த அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம்ஸ் கேத்திஹர் பக்ஷ இது டுவர்ட்ஸ் தி அக்ரிகல்ச்சர் டர்ன் ஆனது வந்து இட் ஆல் மே பி டியூ டு த கம்மிங் அப் ஆஃப் த ஆரியன்ஸ் ஜோ ஆரியத்தே. ஸோ அவங்களால வந்த ஸ்டெப் தான் இதெல்லாம். அதுவும் மெயினா வந்து உத்தர் பக்ஷமி திஷா அப்படின்னா ஃப்ரம் த நார்த் வெஸ்ட். உத்தர்னா நார்த், பக்ஷமி அப்படின்னா வெஸ்ட். நார்த் வெஸ்ட்ல நம்ம நாட்டுக்குள்ள வந்தவங்க. பாரத் மே एक के बाद एक कई बार में आए. सो ஒத்தொத்தரா வந்து அப்படியே இன்வேட் ஆகி உள்ள வர ஆரம்பிச்சாங்க. மேபி இவங்களாலதான் இந்த ஆரியன்ஸாலதான் வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்திருக்கலாம். ऐसा माना जाता है कि आर्यों का प्रवेश सिंधु घाटी युग के लगभग 1000 वर्ष बाद हुआ. ऐसा माना जाता है. सो இது வந்து they tell it this way. என்ன அப்படின்னா ஆரியன்ஸ் கா பிரவேஷ், ஆரியர்கள் வந்து பிரவேஷ் அப்படின்னா இன்கமிங் இன்வேட் ஆகி உள்ள வர ஆரம்பிச்சாங்க இல்லையா சிந்து காட்டிக்குள்ளார, இண்டஸ் வேலிக்குள்ளார. சிந்து காட்டி யுக் கே லக்பக் 1000 वर्ष के बाद, லக்பக் அப்படின்னா ஏறத்தாழ 1000, ஏக் அப்படின்னா ஒரு 1, 1000 वर्ष 1000 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து அவங்க இன்வேட் ஆகி வர ஆரம்பிச்சிருக்கலாம். यह भी संभव है कि so this also is possible that इनमें इतना बड़ा समय का अंतर न रहा हो और पश्चिमोत्तर दिशा से भारत में ये कबीले और जातियां समय समय पर आती रही हो और भारत के जज्ब होती रही हो. So it is also possible that इनमें इतना बड़ा समय का अंतर न रहा हो. अंतर வந்து அந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த 1000 இயர்ஸ்னு சொல்லிட்டோம். இண்டஸ் வேலி வந்ததுக்கு அப்புறம் 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஆரியன்ஸ் வராங்கன்னு சொன்னோம். பட் இந்த ரெண்டு பேத்துக்கும் உள்ள நடுவுல இருக்கிற அந்த டைம் இடைவெளி வந்து இந்த அந்தர் ந ரஹா ஹோ, இவ்வளவு டிஃபரன்சஸ் வந்து அது கொடுத்திருக்காது. அவர் பश्चिमोत्तर திஷா அப்படின்னா from the north western direction of இந்தியால இருந்து, ஓகே, அங்கிருந்து வந்த ட்ரைப்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, ஏ கபீலே और ஜாத்தியா, அந்த ஜாத்தினா that caste people, tribes and the other caste peoples समय समय पर आती रही हो. so time to time periodல அவங்க வந்து உள்ள வந்துகிட்டே தான் இருந்தாங்க. और भारत में जज्ब होती रही हो. जज्ब அப்படின்னா they started living in India. अवलदान. सबसे पहला बड़ा सांस्कृतिक समन्वय और मेल जोल बाहर से आने वाले आर्य और उन द्रविड़ जाति के लोगों के बीच हुआ जो संभवतः सिंधु घाटी सभ्यता के प्रतिनिधि थे. ஸோ சப்சே பஹலே இருக்கிறதுலே வச்சு மிக பெரிய ஒரு கல்ச்சுரல் சிந்தசிஸ், அந்த கலாச்சாரத்துல வந்து ஒரு ஃபியூஷன், மேல் ஜோல்,
ஃபியூஷன் அப்படின்னா ஆல்ரெடி இங்க எக்ஸிஸ்ட் ஆயிருக்க கல்ச்சர், இப்ப பாஹர் சே ஆனே வாலே வெளியிலிருந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்து ஆரியன்ஸ் இல்லையா, பாஹர் சே ஆனே வாலே ஆரியோ और उन द्रविड़ जाति के लोगों के बीच हुआ. सो द्रविड़ சவுத் இந்தியால திராவிட ஜாதின்னு சொல்றோம் மக்களை, திராவிடர்கள்னு. சோ அவங்க ரெண்டு பேத்துக்கும் உள்ள நடந்திருக்கிறது இந்த கல்ச்சுரல் ஃபியூஷன், जो संभवतः सिंधु घाटी सभ्यता के प्रतिनिधि थे. So Pratinidhi, which actually is the representative of this Indus Valley civilization. Okay, इसी समन्वय और मेल जोल से भारतीय जातियों और बुनियादी भारतीय संस्कृति का विकास हुआ, जिनमें दोनों सभ्यताओं के let us stop till this. इसी समन्वय और मेल जोल, so இந்த ஒரு cultural fusion, அந்த கல்ச்சுரல் சிந்தசிஸ் ஃபியூஷன் எல்லாம் வந்து பாரதிய ஜாதியோं और बुनियादी भारतीय संस्कृति का विकास हुआ. सो பாரதிய संस्कृति இந்தியன் கல்ச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் ஃபியூஷனோட வந்து டெவலப் ஆயிட்டு வந்துச்சு. எப்படி அப்படின்னா அதுல வந்து இந்த ரெண்டு சிவிலைசேஷனோட जिनमें दोनों सभ्यताओं के तत्व साफ दिखाई देता है. तत्व बिना the elements from both the civilizations has been clearly seen. साफ दिखाई देते हैं. बाद के युगों में, बाद के युगों अப்புறம் வந்த யுகங்கள் जनरेशन्स எல்லாம் और बहुत सी जातियां आई. और बहुत सी, இங்க और அப்படின்னா lots of more அர்த்தம். சோ நிறையவே வந்து இங்க நிறைய ஜாதிகள், நிறைய வந்து casts அதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சது. सबने अपना प्रभाव डाला और फिर यही गुल मिलकर रह गए. சோ சப்னே அந்த வந்தவங்க எல்லாருமே வந்து अपना प्रभाव डाला, அவங்க அவங்களுடைய கமிங்ஸ் இன்கமிங்ஸை வந்து அவங்களோட ரிலீஜன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கேயும் வந்து அப்படியே இருக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குல் மில்கர் ரஹ் கயே, they started living in India. Okay, प्राचीनतम अभिलेख धर्म ग्रंथ और पुराना. सो प्राचीनतम அப்படின்னா ஏன்ஷியன்ட் இல்லையா, ஏர்லின்னு சொல்லுவோம். அபிலேக்னா ரெக்கார்ட்ஸ், வாட் வி ரிசீவ், ரெக்கார்ட்ல என்ன கிடைச்சிருக்கு ஏர்லி பீரியட்ஸ்ல. அதுக்கப்புறம் தர்ம கிரந்த் அப்படின்னா வந்து ஸ்கிரிப்சர்ஸ், அதாவது ரிலீஜியஸ் பெர்ஃபார்மன்சஸ் பத்தி நம்மளுக்கு கிடைச்சது. और புராணா, சோ புராணா அப்படின்னா புராண கதைகள், மித்தாலஜி சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த டாபிக் அடியில நேருஜி என்ன சொல்றாருன்னு பாப்போம். सिंधु घाटी सभ्यता की खोज से पहले यह समझा जाता था कि, சோ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட கோஜ், அதை தேடுறதுக்கு அதுல ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இது தெரியணும். यह समझा जाता है कि we come to know that हमारे पास, நம்ம கிட்ட भारतीय संस्कृति का सबसे पुराना इतिहास वेद है. सो भारतीय संस्कृति इंडियन कल्चरல வந்துட்டு सबसे पुराना மிக பழமை வாய்ந்த ஒரு हिस्ट्री इतिहासம் வந்து वेदम, अदा वेद. वैदिक युग के काल निर्धारण के बारे में बहुत मतभेद रहा है. இந்த வைதிக் யுக், இந்த வேதிக் பீரியட் இருக்கு இல்லையா, சோ அந்த பீரியட், அது வந்து அந்த பீரியட்ல வந்து தேர் வேர் லாட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ், बहुत मतभेद रहा है. यूरोपीय विद्वान प्रायः इसका समय बहुत बाद में मानते हैं और भारतीय विद्वान पहले. சோ அந்த வேதிக் பீரியட் வந்து அப்சர்வ் பண்றது வந்து பாரதிய வித்வான், இந்தியன் ஸ்காலர்ஸ் வந்து they are observing it in the earlier stage पहले, whereas யூரோப்பிய வித்வான், யூரோப்பியன் ஸ்காலர்ஸ் வந்து इसका समय, அந்த டைம் வந்துட்டு बहुत बाद में मानते हैं, बहुत बाद, ரொம்ப வந்து லேட்டா தான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், आजकल अधिकांश विद्वान ऋग्वेद की ऋचाओं का समय ईशा पूर्व लगभग 1500 मानते हैं. सो आजकल nowadays வந்துட்டு अधिकांश विद्वान, मोस्ट ऑफ द स्कॉलर्स வந்து இந்த ऋग्वेदம் இருக்கு இல்லையா, ऋग्वेद की ऋचाओं का समय, ऋग्वेदத்தோட டைம் பீரியட் பார்த்தா ஆல்மோஸ்ட் அது வந்து
is around 1500 BC. அதுதான் வந்து ஈஷா பூர்வ இந்த பீரியட் BC சொல்வோம் இல்லையா, பிஃபோர் கிரைஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ கிரைஸ்ட் தான் ஈஷா, ஜீசஸ் இல்லையா. ஈஷா பூர்வ அப்படின்னா பிஃபோர். ஸோ பிஃபோர் கிரைஸ்ட் 1500 BC அப்படின்னு சொல்லி சொல்றோம். पर मोहनजोदारो की खुदाई के बाद, बट आफ्टर दिस एक्सकवेशन ऑफ दिस मोहनजोदारो अदुकप्रमा से इन आरंभिक भारतीय धर्म ग्रंथों को और पुराना साबित करने की प्रवृत्ति बढ़ गई है. सो इन ஆரம்பிக் பாரதிய தர்ம கிரந்தோம்னா நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்கிரிப்சர்ஸ், அந்த ரிலீஜியஸ் ஸ்டோரிஸ் எழுதுறது அதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்னையும் இதற்கும் ஓல்டா இருந்திருக்கலாம். அவுர் புராணா சாபித் கர்னேகி, டு ப்ரூவ் தட் இட் இஸ் ஈவன் மோர் ஓல்டர், ஏன்ஷியண்டா இருக்கும் அப்படிங்கறத வந்து பிரவருத்தி பட் கை ஹே. प्रवृत्ति அப்படின்னா the trend, okay, to accept that our the ரிக்வேதம் பாடின காலம் வந்து இந்த 1500 BC க்கு இன்னியும் முன்னாடி கூட இருந்திருக்கலாம். ஓகே, वस्तुतः यह हमारे पास मनुष्य के दिमाग की प्राचीनतम उपलब्ध रचना है. So वस्तुतः मीन whatever it may be அப்படின்னு அர்த்தம். यह हमारे पास मनुष्य के दिमाग की, so இங்க हमारे पास நம்ம கிட்ட மனுஷனுடைய दिमाग அப்படின்னா புத்தி இல்லையா, திமாக் கி பிராச்சீனத்தம் உபலப்த ரச்சனா ஹை, ரொம்பவே வந்து பழமை வாய்ந்த ஒரு விஷயம் தான் இது. ஓகே, சோ மேக்ஸ் மில்லர்னு ஒருத்தர் இல்லையா, அதுதான் வந்து நம்ம இங்க மைக்ஸ் மூலர்னு எழுதியிருக்கோம். சோ அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆரிய மானவ் கே துவாரா கஹா கயா பெஹலா சப்த், மானவ்னா ஹியூமன். சோ ஆரியன்ஸ் வந்து பேசப்பட்ட, அவர்கள் மூலியமா பேசப்பட்ட முதல் எழுத்து தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாரத் கி समृद्ध भूमि पर प्रवेश करने के समय आर्य अपने साथ उसी खुल के विचारों को लेकर आए थे जिससे ईरान से अवेस्ता की रचना हुई थी. सो समृद्ध பூமி அப்படின்னா நல்ல ரிச் ஃபர்டைல் பூமி, லேண்ட் இல்லையா நம்ம இந்தியா. சோ பாரத் கி சம்ருத்த பூமி பர் பிரவேஷ் கர்னே கே சமய, பிரவேஷ் அப்படின்னா அவங்க வந்து வசிக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா அந்த டைம். ஆரிய அவங்க வந்து எங்க இருந்தோ வந்தவங்க இல்லையா. சோ அவங்க வந்து அப்னே சாத் உசி குல் கே விசாரோங்கோ, அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த விசாரம் தாட்ஸ் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. எங்க அப்படின்னா அதெல்லாம் எங்க செயல்பட்டு இருந்த இடம் அப்படின்னா ஈரான் மே அவேஸ்தா கி ரச்சனா ஹுயி, அங்க அவேஸ்தா அப்படிங்கிற ஒரு இடம் ஈரான் நாட்டுல இருந்து செயல்பட்ட அந்த ஸ்டெப்ஸ், அந்த அவுட் போரிங்ஸ் ஆஃப் த ஆரியன்ஸ் வந்து இந்தியால நடக்க தொடங்குது. பாரத் கி தர்த்தி பர் உன்ஹோனே உன்ஹி விசாரோं का பல்லவன் கியா. சோ பாரத் கி தர்த்தி, இந்திய நாட்டோட பூமியில வந்து உன்ஹோனே அந்த ஆரியன்ஸ் வந்து அவங்களுடைய தாட்ஸ், உன்ஹி விசாரோं का பல்லவன் கியா. பல்லவன் கியானா அந்த அவங்களோட விதைகள் எல்லாம் வந்து விதைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது அவங்களோட கலாச்சாரம், கஸ்டம்ஸ் எல்லாத்தையும் இங்க வந்து அவங்க செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. வேதம் और अवेस्ता की भाषा में भी अद्भुत साम्य है. சோ இப்ப இந்த வேதங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் அவங்களுடைய இந்த அவேஸ்தா பாஷா, இது ரெண்டுக்கும் உள்ள சம் சார்ட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ், ரிசம்பிளன்ஸ், அத்புத சாமி அப்படின்னா ரிசம்பிளன்ஸும் இருக்கு. கஹா கயா ஹை கி, சோ இட் இஸ் ஆல்சோ பீன் டோல்ட் தட் वेद भारत के अपने महाकाव्यों की संस्कृति की अपेक्षा अवेस्ता के अधिक निकट है. சோ சொல்ல போனா இந்த வேதங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த மகாகாவியம் இயற்றிய அந்த சமஸ்கிருதத்தை, சான்ஸ்கிரிட்டை விடவே அதோட சாரல், அதோட ரிசம்பிளன்ஸ் வந்து அவேஸ்தாக்கே அதிக் நிக்கட் ஹே, அதிகமா வந்து அதுலதான் வந்து அந்த பிரபலம் வந்து இருக்கு. சோ வேதத்தோட ஒரு பார்ட் வந்து அந்த அவேஸ்தா அவங்களோட பாஷையிலிருந்து வந்த மாதிரி நிறைய வந்து ப்ரூஃப்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. सो नेक्स्ट वेदंगल पत्ती என்ன சொல்றாருன்னு பாப்போம். बहुत से हिंदू वेदों को प्रकाशित धर्म ग्रंथ मानते हैं.
So bahut se Hindu, so most of the Hindus வந்து they accept the Vedas to be their what dharma granth and the scripture வந்து accept பண்ணிருக்காங்க. उनका असली महत्व इस बात का उद्घाटन करने के कारण है कि विचारों की आरंभिक अवस्था में मानव मस्तिष्क ने कैसे अपने को व्यक्त किया था. So उनका असली महत्व அந்த வேதங்களுடைய ரியல் सिग्निफिकेंस என்ன அப்படின்னா इस बात का उद्घाटन करने के कारण. உத்காட்டன் அப்படின்னா இனாகிரேட், இந்த டாபிக்கை வந்து ஓபன் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மானவ் மஸ்திஷ்க் அப்படின்னா அந்த ஹியூமன் மைண்ட்ஸ் எல்லாம், ஸோ பீப்புளோட மைண்ட் எல்லாம் வந்து எப்படி இதை வந்து அன்ஃபோல்டு பண்ணுது, எப்படி இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான். वह मस्तिष्क सचमुच कितना अद्भुत था and that was what a wonderful mind. वह मस्तिष्क அப்படின்னா மைண்ட் வந்து எவ்வளோ அற்புதமானது. வேद की उत्पत्ति विद धातु से हुई है जिसका अर्थ है जानना. सो वेद அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா வித் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்தா நம்ம கிடைக்குது. ரூட் வேர்ட் வந்து வித் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா ஜானனா. ஜான்னா வந்து டு நோ வாட் இஸ் எது எக்ஸிஸ்டிங் நாலேஜ், அதை வந்து லேர்ன் பண்றது அப்படிங்கிறது தான் வேதத்துக்கான அர்த்தமே. अतः वेद का सीधा सादा अर्थ है. So the straightforward meaning of वेदम என்ன அப்படின்னா अपने समय के ज्ञान का संग्रह. That is what I told. अपने समय நம்ம இருக்கக்கூடியது existing knowledge ஞான் का संग्रह, அந்த knowledge ஞானத்தை வந்து நம்ம எப்படி பெறறோம் அப்படிங்கிறது தான் வேதத்தோட மீனிங்கே. உண்மை ந மூர்த்தி பூஜா है न தேவ மந்திர். சோ வேதம் அப்படின்னு எடுத்துட்டா அதுல எந்த ஒரு மூர்த்தி பூஜையும் கிடையாது, ஐடல் வர்ஷிப் இல்லனா தேவ மந்திர். இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு எனி காட் ஆர் இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு எனி டெம்பிள். ओके वैदिक युग के आर्यों में, सो इन द वैदिक पीरियड ला वंद इन द आर्यंस में जीवन के प्रति इतनी उमंग थी कि उन्होंने आत्मा पर बहुत कम ध्यान दिया. सो அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை ஜீவன் கே பிரதி இத்தனி உமங்கதி அதுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ்ல கொஞ்சம் கூட வந்து அவங்க உன்ஹோனே ஆத்மா பர் பகுத் கம் தியான் தியா. தே கேவ் ஒன்லி லெஸ் கான்சென்ட்ரேஷன் டுவர்ட்ஸ் திஸ் ஆத்மா. ஆத்மா அப்படின்னா சோல் இருக்கு இல்லையா, சோ அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவங்க வந்து ரொம்ப லெஸ் இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து கொடுக்கறாங்க. वे मृत्यु के बाद किसी प्रकार के अस्तित्व में बहुत अस्पष्ट ढंग से विश्वास करते थे. सो அவங்க வந்து என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா there is some existence after death. मृत्यु के बाद, मृत्यु அப்படின்னா டெத் இல்லையா, किसी प्रकारனா some type of existence வந்து இருக்கு அப்படிங்கறதுல மட்டும் அவங்க விசுவாசம், அவங்க வந்து they believe in that. पहली वेद यानी ऋग्वेद शायद मानव जाति की पहले पुस्तक है. सो फर्स्ट வேதமா கருதப்படுற அந்த ரிக் வேதம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ஹியூமன்ஸ்கே வந்து மானவ जाति for all the humans it might have been the first book, पहली पुस्तक है. इसमें हमें मानव मन के सबसे आरंभिक उद्गार मिलते हैं. सो அந்த புக்ல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆரம்பிக் உத்கார் அப்படின்னா தி அவுட் போரிங்ஸ் ஆஃப் த ஹியூமன் மைண்ட் அது வந்து கிடைக்குது. காவ்ய பிரவாஸ் मिलता है और प्रकृति के सौंदर्य और रहस्य के प्रति हर्षोन्माद मिलता है. So we get lot of things from this. So first வந்து the outpourings of human mind சொன்னோம் இல்லையா. காவிய பிரவாஸ், அந்த காவியங்கள், அந்த பொயட்ரிஸ், அந்த காவியங்கள் எல்லாம் வந்து அப்பதான் வந்து வந்துச்சு. ஸோ த க்ளோ ஆஃப் த பொயட்ரிஸ் அது வந்து நமக்கு கிடைக்குது. அவர் பிராகிருதி கே இயற்கையுடைய சௌந்தர்ய அவர் சௌந்தர்யனா பியூட்டி இல்லையா, ரகசியம் அப்படின்னா மிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ரகசிய கே
प्रति हर्षोमाद मिलता है. सो இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். इसके अलावा இது மட்டும் இல்லாம हमें मनुष्य के उन साहसिक कारनामों का रिकॉर्ड मिलता है. सो वी ऑल्सो गेट रिकॉर्ड्स ऑफ पीपल्स साहस्य कारनामों அப்படின்னா brave adventures of the people. ஓகே, जो लंबे समय पहले किए थे. சோ அது வந்து அவங்க लंबे समयனா long time back வந்து செஞ்ச அந்த சாகசங்கள். ஓகே, यही से भारत ने एक ऐसी तलाश आरंभ की जो उसके बाद कभी समाप्त नहीं हुई. சோ இங்க இருந்து தான் பாரத் ने एक ऐसी तलाश இந்த மாதிரி ஒரு தேடல வந்து தொடங்கின காலகட்டம் அந்த ரிக் வேதா வந்த டைம்ல தான். जो उसके साथ कभी समाप्त नहीं हुई. சோ அது தொடங்கினது அப்படியே இனியும் போயிட்டே தான் இருக்கு. அதற்கு வந்து எண்டே கிடையாது. सभ्यता के उषा काल में ही प्रबल और सहज कल्पना से संपन्न लोग जीवन में छिपे हुए अनंत रहस्यों को जानने के लिए सजग हुए. சோ இந்த லைன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிஹைண்ட் திஸ் இந்த ரிக் வேதா அந்த டைம்க்கு நடந்துட்டு இருக்கும் பொழுதே தான் இந்த சிவிலைசேஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், மெசபடோமியன், இது எல்லாமே வந்து அது கூடவே நடந்திருக்கும். ஓகே, प्रबल और समझ कल्पना से संपन्न लोग जीवन में छिपे हुए अनंत रहस्यों को जानने के लिए. सो जीवन में छिपे हुए வாழ்க்கையில வந்து ஒளிந்திருந்த கூடிய அந்த ரகசியங்கள் சொல்வோல, சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சஜக் हुए. सो सजग हुए, they became alert of knowing. ओके, उन्होंने अपनी सहज आस्था के कारण प्रकृति के प्रत्येक तत्व और शक्ति में தேவத்வ கா ஆரோப் கியா. சோ உன்ஹோனே அவங்கெல்லாம் வந்து மக்கள் எல்லாம் வந்து अपनी सहज आस्था के कारण, ஆஸ்தா அப்படின்னா ஃபெய்த். ஓகே, சஹஜ் ஆஸ்தா கே காரன் அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஃபெய்த், சிம்பிள் அண்ட் ஈஸி ஃபெய்த், அந்த காரணத்தினால பிரகிருதி கே பிரத்யேக் தத்துவ, அந்த இயற்கையோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு தத்துவத்தையும் எலிமெண்ட்ஸையும் வந்து அவர் சக்தி அதை வந்து கடவுள் கூட இணைக்க ஆரம்பிச்சாங்க. தேவத்வ கா ஆரோப் கியா, they started linking these both. पर इस सबसे साहस और आनंद का भाव था. பட் பர் அப்படின்னா பட் இஸ் சப்மே சாகஸ், இது வந்து ஒரு சாகசம், ஒரு பிரேவரி, ஒரு ஆனந்த கா பாவ் வந்து அவங்களுக்கு கொடுத்துச்சு, ஒரு சந்தோஷத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சது. बहुत से पश्चिमी लेखकों ने इस ख्याल को बढ़ावा दिया है कि भारतीय लोग परलोक परायण है. சோ பश्चिमी அப்படின்னா வெஸ்ட் இல்லையா, சோ வெஸ்டர்ன் சைட்ல இருந்து எழுதக்கூடிய நிறைய ரைட்டர்ஸ், லேखकों அப்படின்னா ரைட்டர்ஸ் வந்து ने इस ख्याल को बढ़वा दिया है. इस ख्याल அப்படின்னா இந்த நிலைமையை வந்து வளர்த்தி விட்டாங்க. बढ़वा दिया है कि भारतीय लोग परलोक परायण है. So they also believe in and the other world. பரலோக் பராயன், அதுல எல்லாம் பிலீஃப் வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு இருக்கு அப்படின்னு எழுதுனாங்க, சொன்னாங்க. மே சமஜ்தா ஹூங்கி, சோ நானும் என்ன புரிஞ்சுக்கிறேன் என்ன அப்படின்னா, हर देश के निर्धन और अभागे लोग एक हद तक परलोक में विश्वास करने लगते हैं जब तक कि वे क्रांतिकारी नहीं हो जाते. So I also understood that என்ன அப்படின்னா, वे क्रांतिकारी नहीं हो जाते. So when they don't become a revolutionist, மாறாம மக்கள் வந்து எப்படி இருக்காங்க, ஹர் தேஷ் கே ஒவ்வொரு நாட்டுடைய நிர்தன், தன் அப்படின்னா வெல்தி இல்லையா, நிர்தன் அப்படின்னா அன்வெல்தி, और अभागे लोग, अभागे அப்படின்னா பாக்கியம் இல்லாத மக்கள், एक हद तक
ஒரு எல்லை வரைக்கும், அதான் ஹத் அப்படின்னா டு சம் எக்ஸ்டென்ட், பரலோக் மே விஸ்வாஸ் கர்னே லகே, தே ஸ்டார்டட் பிலீவிங் தி அதர் வேர்ல்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கிறது வந்து நம்ப ஆரம்பிச்சாங்க. யஹ் பாத் குலாம் தேஷ் கே லோகோம் பர் லாகு ஹோதி ஹை. சோ இந்த யஹ் பாத்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து குலாம் தேஷ் கே லோகோம், அடிமைப்படுத்தப்பட்ட, குலாம் அப்படின்னா ஸ்லேவ்ஸ் இல்லையா, தேஷ் கே லோகோம் பர் லாகு ஹோதி है. लागू அப்படின்னா it is applicable to those people who are being slaved. हमें भारत में भी और स्थानों की ही तरह विचार और कर्म की दो समानांतर विकसित होती धाराएं दिखाई पड़ती है. So let us stop till that. So நம்ம நாட்டிலையும் और स्थानों की தரக மற்ற இடத்தையும் கூடவே அதே மாதிரி விசார், மற்ற இடத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய தாட்ஸ், விசார் அவர் கர்ம கி, கர்மா அப்படின்னா நம்மளோட கர்மாஸ் இல்லையா, கி தோ சமானந்தர், சோ அதுக்குள்ள இருக்கு விசார் கர்ம, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ், விகஸ்தித் ஹோத்தி தாராயே திகாயி படுத்தி है. விகஸ்தித் அப்படின்னா we are developing those thoughts, the similarities between our thoughts and our karmas. என்ன அப்படின்னா, एक जो जीवन को स्वीकार करती है और दूसरी जो जिंदगी से बचकर निकल जाना चाहती है. सो ஒரு சாரார் என்ன அப்படின்னா, जो जीवन को स्वीकार करते हैं, ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது, வாழ்க்கை வந்து அர்ப்பணிக்கிறது, ஸ்வீகாரம் பண்றது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது. और दूसरे மற்றொன்னு என்ன அப்படின்னா, जो जिंदगी से बचकर निकल जाना चाहती है. சோ ஜிந்தகி சே பச்கர், இந்த வாழ்க்கையிலிருந்து அப்படியே விலகி, நிக்கல் ஜானா இந்த வாழ்க்கையை விட்டு போறது, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. சோ லைஃப் லவ் பண்றவங்க சில பேர், அத வந்துட்டு புரிந்து கொள்ளாம இருக்கவங்க மற்றொரு பேரு. அலக் அலக் யுகோமே கபி பல் ஏக் பர் ஹோதா ஹை. சோ அலக் அலக் யுகோமா, ஒவ்வொரு யுகத்திலயுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜெனரேஷன்ஸ்ல வந்து யுகத்துல கபி பல் ஏக் பர் ஹோதா ஹை. பல் அப்படின்னா ஃபோர்ஸ், சோ அது எதுல இருக்க விடப்படுது அப்படின்னா ஏக் பர் ஹோதா ஹை और கபி தூசரி பர், மற்றது இன்னொன்னு நம்ம ரெண்டு சொன்னோம் இல்லையா, அதுல வந்து போய் ஃபோர்ஸ் பண்றோம். परंतु इतना निश्चित है कि वैदिक संस्कृति की मूल पृष्ठभूमि परलोकवादी या इस विश्व को अर्थक मनाने वाली नहीं है. सो परंतु whatever it may be, ஆனா இந்த வேதிக் யுகம் இருக்கு இல்லையா, வைதிக் சன்ஸ்கிருதி வந்துட்டு மூல பிருஷ்டபூமி பரலோகவாதி या इस विश्व के को निरर्थक नहीं मानने वाली नहीं, அதாவது it is not going to be told as இந்த ஒரு வேதிக் பீரியட் வந்து இந்த மாதிரி பரலோகவாதியோ இல்ல அப்படின்னா இந்த விஸ்வத்துக்கு வந்து இந்த உலகத்துக்கு வந்து நிர்அர்த்தக், அர்த்தம் இல்லாமல் ஒரு விஷயம் கிடையாது. இது கண்டிப்பா இதுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. जब भी भारत की सभ्यता में बहार आई, सो எப்பெல்லாம் வந்து பாரத நாட்டோட சிவிலைசேஷன்ல வந்து பஹார் ஆயி அப்படின்னா அந்த மாற்றங்கள் வந்து வருதோ, तब ऐसे हर दौर में जीवन और प्रकृति में लोगों ने गहरा रस लिया. सो அப்பெல்லாம் வந்து ஹர் தௌர் மே, ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து லைஃப்லயும் சரி, பிரகிருதிமே நம்மளோட இயற்கையிலயும் சரி, மக்கள் வந்து கஹரா ரஸ் லியா, தே ஹாவ் கான் to the depth of that. जीने की प्रक्रिया में आनंद लिया. So வாழணும், जीने की प्रक्रिया ना to live a life of joy, அதுல வந்து சந்தோஷம் அடையறாங்க. ऐसी ही युगों में, so இந்த மாதிரி யுகத்துல தான் வந்துட்டு கலா அப்படினா ஆர்ட், சங்கீதம் और साहित्य அப்படினா லிட்டரேச்சர், साथ ही गाने नाचने की कला, அது கூடவே ஆடல் பாடல் அந்த கலைகள், அதுக்கப்புறம் சித்திரகலானா வரைபடங்கள், ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்களே, சித்திரகலா और रंगमंच
सबका विकास हुआ. रंगमंचना नाटகம், मंचना स्टेज परफॉर्मेंसेस. सो இந்த மாதிரி எல்லாம் டெவலப் ஆயிட்டு வந்துச்சு. इस बात को ग्रहण करना मुमकिन नहीं है कि कोई संस्कृति या जीवन दृष्टि जिसका आधार परलोक कथा हो या जो विश्व के व्यर्थ मानती हो वह सशक्त और विविधतापूर्ण जीवन की अभिव्यक्ति के इतने रूपों की रचना कर सकती है. बट टू एक्सेप्ट दिस, ग्रहण करना मुमकिन नहीं है, प्रैक्टिकली पॉसिबिलिटी இல்ல. ஏன் அப்படின்னா कि कोई संस्कृति, எந்த ஒரு संस्कृति கல்ச்சரும் या जीवन दृष्टि, जीवन दृष्टिना द विजन टुवर्ड्स द लाइफ இல்லையா, जिसका आधार पारलौकिकता हो, ஒரு எல்லைக்குட்பட்டது இல்ல அப்படின்னா யா जो विश्व को व्यर्थ मानती हो. व्यर्थ அப்படின்னா left in pain, in vain ன்னு அர்த்தம். ओके, विश्व को व्यर्थ मानती तो वह सशक्त और विविधतापूर्ण जीवन की अभिव्यक्ति के इतने रूपों की रचना कर सकती थी. இவ்வளவு ரூபங்கள், அபிவியக்தி அப்படின்னா எக்ஸ்பிரஷன்ஸ், ஓகே, ஆஃப் சச் அ ஸ்ட்ராங் லிவிங். அதுதான் சசக்த் और विविधतापूर्ण जीवन. இதோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து அதோட ரூபங்கள் வந்து இருக்கு. कोई संस्कृति जो बुनियादी तौर पर पारलौकिकतावादी होगी वह हजारों वर्ष बनी नहीं रह सकती. जो संस्कृति, எந்த ஒரு கல்ச்சருமே வந்து जो बुनियादी तौर पर, சோ அதாவது இந்த லைன்ல என்ன சொல்ல வராங்கன்னா, அடிப்படையில் மத சார்பற்ற, அதுதான் வந்து புனியாவாதி தௌர்பர் பேசிக்கலி வந்து பாரலௌகிக்கதாவாதி ஹோகி, மத சார்பற்ற எந்த ஒரு கலாச்சாரமும் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், ஓகே, ஹசாரோ வருஷ பனி நஹி ரஹ் சக்தி, நீடிக்க முடியாது, நிலை பெற்றிருக்க முடியாது அப்படின்னு இந்த வேதம் டாபிக்ல சொல்லி முடிக்கிறார். ஓகே, அடுத்தது பாரதிய சன்ஸ்கிருதி கி நிரந்தரதா வந்து நம்ம பகுதி 2 பார்ட் 2ல வந்து பார்ப்போம்.